ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 7ஆம் அத்தியாயம். தமையன் மற்றும் தங்கை. எதையும் செய்யாதே என்ற அறநெறிக்கு யமனே முதல் சாட்சி. அதனால்தான் தேவர்களின் ஆட்சியாளர்களில் ஒருவராக விளங்கி தர்மராஜா என்ற புகழ்பெற்ற பெயரை பெற்றார். இது அவரது நேர்மையின் கதை. சூரிய தேவரின் மகனான யமன். அவருடைய பெயரை கேட்டாலேயே அனைவருக்கும் பயம். ஆனால் அவர் பயம் கொள்ளவில்லை. எந்த கணத்திலும் எந்த நிலையிலும் அவர் மனம் அநீதியின் பாதையில் அலையவில்லை. யமனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவர் பெயர் யமுனா. அழகிற்கு முந்தைய அழகு என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் தங்கைதான். ஆனால் அறிவுபூர்வமாக தமையனுக்கும் தங்கைக்கும் இடையில் ஒற்றுமை இல்லை. தமையனாரின் சகோதரிகள் ஒரே வயிற்றில் பிறந்து ஒன்றாக வளர்கிறார்கள். மெல்ல மெல்ல இருவரும் இளைஞர்களாக மாறினர். வயதிற்கு ஏற்ப அவர்களின் வசீகரமும் அதிகரித்து வருகிறது. ஒரு நாள் யமுனை தமையனுக்கு சற்று நெருக்கமாக அமர்ந்திருந்தாள். அவளின் உதடுகளில் புன்னகை பிரகாசிக்க அவளின் விழிகளில் மையல் அம்புகளை வீசியது. மெல்லிய விழுங்கும் குரலுடன், தமையனாரே, நான் தம்மை மிகவும் நேசிக்கிறேன். என்னை மறுக்க வேண்டாம். இதோ காணுங்கள், நான் தீப்பிழம்பில் சிக்கி தங்கள் விழி முன்னே முஷ்டியாகி விடுவேன். அதாவது என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் என்று அவன் கையை அவள் மெதுவாக பிடித்தாள். தங்கையை கண்டு குளிர்ந்த கையை விடுவித்து, ஆச்சரியம், உலக வழிக்கு எதிராக பேசுகிறீர்கள். தர்மத்தின் வடிவம் என்று கூறக்கூடிய சூரியனின் குழந்தைகள் நாம். ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடன்பிறப்புகள் இகழ்ச்சிக்கு அடிபணிந்து உலகத்தில் அறவே முடியாத இழிவின் வாயிலாக இருப்போமா? நீங்களும் அதையே படிக்கிறீர்கள். தகாத முறையில் பேசாதீர்கள். எல்லா வகையிலும் தங்களை மகிழ்விக்கும் ஒரு மனிதன் எங்கோ பிறந்து வளர்ந்திருக்கிறான். நேரம் கூடி வரும்போது பார்ப்பார். அது பூட்டப்பட வேண்டும். எங்களுடைய பாட்டியோ தாத்தாவோ இதுவரை இல்லாத இந்த தீய பாதையில் நடப்பது எங்கள் கனவில் கூட இல்லை என்று படிப்படியாக எரிச்சலை காட்டினார். யமுனை அமைதி அடையவில்லை. மேலும் உற்சாகம். ஒரு பெண் காமமாகிவிட்டால் அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவது ஆணின் கடமை. தமையனாரின் தங்கை உணர்வற்ற பரம்பொருளை உருவாக்கி உலகமே மதிப்பற்ற நிலைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. உடல் இன்பத்தில் தலையிடாத ஒரு தீர்வை காண்பிப்போம். எனவே நாம் கூறும் என் வார்த்தைகளை தயை கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று, என் உயிரை காப்பாற்றுங்கள் என்றும் அவள் கதறினாள். யமுனையின் வாதத்தை கேட்ட யமதர்மன் மீண்டும் நிதானமாக கூறினான், சகோதரி, இது சாத்தியமாகாது. இது கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் வேலை செய்கிறது. ஆனால் நம்மை போன்ற ஒற்றை தன்மை கொண்ட விலங்குகளுக்கு அல்ல. எனவே அருவருப்பான உடல் அழு குரலுக்கு அடிபணியாமல் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். ஒரே வயிற்றில் பிறந்த நம்மை போன்ற நல்ல உயிரினங்கள் ஒன்றுபடக்கூடாது. ஒரே வயிற்றில் இருந்தவர்கள் ஏன் இவ்வுலகில் ஒரே உடலாக வரக்கூடாது? யமுனை கேள்வி எழுப்பினார். சரி சகோதரி, இது போன்ற கேள்விகளை நேர்மையானவர்கள் கேட்கலாகாது. புத்திசாலிகள் தாயோ குழந்தையோ அல்லது தங்கையோ என்ற விருப்பமின்றி உடலின் கன இன்பங்களுக்கு அடிபணிந்து செயல்படலாகாது என்று பிரம்மதேவர் விதித்தார். நாம் புத்திசாலிகள் தெரிந்தே இவ்வாறு தவறு செய்வதால் உலகில் தர்மமும் அறிவும் இருக்குமா? எது நல்லது என்று முடிவு செய்து அதை செய்யுங்கள். உலகம் அதை பின்பற்றுகிறது. நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை. நம்மை போன்றவர்கள் பார்க்காமல் விலங்குகளைப் போல நடந்து கொண்டால் படைப்பின் கதி என்னவாகும்? நான் என் மனதை மாற்றப் போகிறேன் என்று யமதர்மன் கொஞ்சம் கண்டிக்கும் குரலில் கூறினார். அவர் கடைசியாக கூறியது கூட, சின்ன தங்கையே, தர்மத்தை மதிப்பதிலும் அசைக்க முடியாத விருப்பத்துடன் சிவகேசவ பகவானை வழிபடுவதிலும் நான் உறுதியான நம்பிக்கை கொண்டவன். உன்னை போன்ற பாவச் செயலை நான் செய்ய மாட்டேன்.
செய்ய இயலாது. தர்மத்தை குறித்து ஒரு கணம் சிந்தியுங்கள். யமுனா தேவியான யமுனை வெட்கத்தால் தலை குனிந்து கைகளை கூப்பினாள். தர்மத்தை நிலைநிறுத்துவதில் அவர் மிகவும் உறுதியுடன் இருந்ததால் யமன் தர்மத்தின் ராஜா என்று அறியப்பட்டது மட்டுமல்லாமல் முக்கிய தெய்வங்களில் ஒருவராகவும் அவர் ஆனார். இது ஒரு சோகமான கதை. மனிதர்கள் இதை படித்து நீதியின் பாதையில் உறுதியாக இருக்க அதை பயிற்சி செய்ய வேண்டும். பின்னர் சூதமாமுனிவர் மன்னனான என்னிடம், என் குரு சுகுணரிடம், யமனைப் போல எந்த தவறும் செய்யாத தங்கள் சபதங்களில் உறுதியாக இருப்பவர்கள் தெய்வீக நிலையை அடைவார்கள் என்று கூறியதாக கூறத் தொடங்கினார்.